ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிளேஸ்மெண்ட் சீரிஸ். ஆக்சுவலி வந்து போன வீடியோல வந்து என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு நெஸ்டட் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எல்ஸ் இஃப் பிளாக்லாம் நம்ம வந்து எப்படி வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்றோம்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபார் லூப் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஃபார் லூப் ஃபார் லூப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலி வந்து ஐட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸா இல்ல ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸான்னு கேட்பீங்க. ஸோ வந்துட்டு ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? ஐட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஐட்ரேட்டிவ் கண்டிஷன் சொல்லுவீங்க. அதுவே வந்து நார்மலா ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் சிமிலர் திங்ஸ் தான். ஓகேவா? அண்ட் வந்துட்டு ஃபார் லூப்னா வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு யூசர் வந்துட்டு எனக்கு வந்து 10 நம்பர் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதுக்கு நீங்க வந்து உட்காந்துட்டு ஒரு 10 லைன் உட்காந்து பிரிண்ட் பண்ணுவீங்களா? 10 போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு பிரிண்ட் பண்றதுக்கு அதுக்கு நீங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபார் லூப் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஓகேவா? இதுதான் வந்து ஃபார் லூப். என்னன்னு ஃபார் லூப்னா, இது வந்து கோட் போடும்போது நான் வந்து சொல்றேன். அண்ட் ஸ்விட்ச் கேஸ்னா வந்து என்னன்னா, ஆக்சுவலி ஸ்விட்ச் கேஸ் வந்து ஐட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து வராது. ஏன்னா வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் வரும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னது ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இஃப் கண்டிஷன்ஸ்ல வர இதுதான் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் எஸ் ஆர் நோ. அப்பனா எஸ் ஆர் நோனா என்னது ஒரு டெசிஷன் மேக்கிங் தானே. அப்பனா ஸ்விட்ச் கேஸும் அதுல தான் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்ப நான் டுட்டோரியல்ல நான் காமிக்கிறேன். ஸோ என்னோட ஐடியை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபார் லூப்க்கான சின்டாக்ஸ் நான் முதல்ல எழுதுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகேவா? இனிஷியலைசேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க கண்டிஷன் சாரி சாரி நீங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஃபார் லூப்பா இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பீங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பேரண்டிசஸ் கொடுப்பீங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். இனிஷியலைசேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுப்பீங்க. இப்போ வந்து யூசர் வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபார் லூப் நான் வந்து எனக்கு வந்து ஃபார் லூப் தெரியும். இப்போ நான் ஃபார் லூப் போடுறேன். நான் எப்படி ஃபார் லூப் போடணும்னு சொல்லி நான் ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்னு சொல்லிட்டு இதுக்கான கீவேர்டு வந்து ஃபார். ஓகேவா? இப்போ நீங்க வந்து இனிஷியலைசேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. இனிஷியலைசேஷன் என்னது? ஒரு இன்டீஜரை நீ வந்து யூசர்ட்ட வாங்கணும். ஓகேவா? அப்பனா நீ வந்துட்டு யூசர்ட்ட வாங்க தேவையில்ல, நீ வாங்கலாம். இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றேன். சாரி, நான் வந்து 1ல 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். அப்பனா இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. அப்பனா என்னது? ஐல வந்து 1 ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ செமிகோலன் நான் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஐ பிளஸ் பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் என்ன சொன்னேன், இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொன்னேன்னா. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பேரண்டிசஸ் க்ளோஸ் பேரண்டிசஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் வந்துட்டு எஸ் அவுட் டாட் ஐன்னு நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஐன்னு எனக்கு அந்த நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து என்ன கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன். இப்போ வந்து ஐ ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ ஐ ஈக்குவல் டு 1னா இப்போ 1 வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ் 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஆமா, 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. அப்பனா வந்து 1 வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? 1 வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா, அடுத்து இங்க ஐ பிளஸ் பிளஸ் இருக்கு. ஐ பிளஸ் பிளஸ் இது வந்து 2 மாறுது. அப்ப 2 மாறினது திரும்பி இந்த கண்டிஷனை போய் செக் பண்ணுது. 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஆமா, அப்பனா உள்ள வந்து பிரிண்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து போகுது. ஐ பிளஸ் பிளஸ் ஆகுது. திரும்பி 3 மாறுது. 3 வந்து 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஆமா, அப்ப 3 பிரிண்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் திரும்பி ஐ பிளஸ் பிளஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கு போகுது. திரும்பி அது வந்து 4 மாறுது. 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஆமா, அப்ப வந்துட்டு 4 வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இது மாதிரி 5 6 இது மாதிரி 7 இது மாதிரி 8 இது மாதிரி 9 அப்புறம் இது மாதிரி 10ன்னு சொல்லிட்டு வரும். 10 வந்து ஏன்னு வருதுன்னா இங்க வந்து ஈக்குவல் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து 10 வரைக்கும் வரும். ஓகேவா? இப்போ நான் அவுட்புட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபார் லூப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபார் லூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது ஃபார் லூப் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து ஃபார் லூப் வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் படிக்கும்போது ஒர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபார் லூப்ஸ் வந்து நிறைய ஃபார் லூப் போடுறது மூலமா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக மாறும் சில நேரத்துக்கு. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி அவுட்புட் வந்திருக்கு பாத்தீங்களா, 1ல இருந்து 10 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஓகே, இப்போ இது ஃபார் லூப்னா ஓகே. இதுவே எனக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் ஃபார் லூப்னா என்னன்னா, அது ஒரு சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து என்ஹான்ஸ் ஃபார் லூப் வந்துட்டு நான் வந்து அரேஸ் நான் வந்து சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஃபார் லூப் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபார்ன்னு சொல்லி போட்டுட்டு இன்ட் நம் போட்டு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10.
போட்டு ஈக்குவல் டு க்ளோஸ் பேரண்டிசஸ் அண்ட் இதுல நான் வந்துட்டு எஸ் அவுட் ஓகே எஸ் அவுட் யா ஓகே ஃபைன் எஸ் அவுட் போட்டு அண்ட் ஆக்சுவலி இந்த நம்ம தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு க்ளோஸ் பேரண்டிசஸ் கொடுக்குறோம் ஓகேவா ஃபார் இன்ட் நம் சிக்வல் இதுக்குள்ள இந்த இன்ட் நம் சிக்வல் டு 10 இப்போ ஃபார் லூப்ல வந்து நான் இனிஷியலைசேஷன் பண்ணேன் கண்டிஷன் கொடுத்தேன் அண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்தேன் அதுவே வந்துட்டு ஏன் என்ஹான்ஸ் ஃபார் லூப்ல வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு பதிலா தான் இது வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் ஓகேவா இதுக்குள்ளதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ ஓகே நான் இதை வந்து கோட் பண்ணி காமிக்கணும்னு இல்லை நான் வந்து அரேஸ் கான்செப்ட்ஸ் நான் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்றேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேஸ் ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் கேஸ் சாரி சுவிட்ச் கேஸ் நான் வந்து எப்படின்னு சொல்றேன் அண்ட் சுவிட்ச் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூசர்ல இருந்து ஒரு இன்புட் வாங்க ஆக்சுவலி நான் இன்னும் கெட்டிங் இன்புட்ஸ் வந்து இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை கவர் பண்ணிடுறேன் அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஓகே ஃபைன் ஓகே இன்ட் இன்ட் ஃப்ரூட் சாரி ஸ்ட்ரிங் ஓகே நம்ம வந்து லெட்டர்ஸ் வாங்கணும்னா ஸ்ட்ரிங் வாங்கணும் ஸ்ட்ரிங் ஃப்ரூட் equal to orange switch fruit இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன் இப்போ எனக்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எனக்கு வந்து இது ஆப்பிளா இருந்துச்சுன்னா எனக்கு இது வந்து என்ன பிரிண்ட் சாரி இது வந்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணா இட் இஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுவேன் ஓகேவா இது நான் வந்து ஜஸ்ட் கான்செப்ட் புரியுறதுனால நான் அப்படி சொல்றேன் ஓகேவா ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பிரேக் ஓகேவா பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கேஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ ஆரஞ்சு இப்போ நான் வந்துட்டு இட் இஸ் ஆரஞ்சுன்னு நான் கொடுக்குறேன் ஓகே நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே ஆப்பிள் ஆரஞ்சே போதும் எனக்கு இப்போதைக்கு ரெண்டு கேஸ் அண்ட் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் எஸ் அவுட்னு சொல்லிட்டு இன்வேலிட் ஃப்ரூட்னு நான் சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா சாரி இன்வேலிட் ஃப்ரூட் ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே 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 இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் ஆக்சுவலி ஸ்டிங் ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆரஞ்ச் ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு நான் இதுல இருந்து ஃப்ரூட்னு சொல்லிட்டு இதை நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இதுக்கான இது வந்து ஒரு இன்புட் மாதிரி ஓகேவா இந்த இன்புட்டை நான் ஸ்விட்ச் கேஸ்ல வந்து பாஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்துட்டு எனக்கு இப்போ வந்து கேஸ் ஆப்பிள் கேஸ்னா இது ஒரு கேஸ் ஓகேவா கேஸ் ஆப்பிள்ல வந்து ஆப்பிளும் ஆரஞ்சு ஈக்குவலா இல்லை அப்போ இந்த கேஸ் ரன் ஆகாது அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு இந்த கேஸும் இந்த அடுத்த கேஸ் பார்க்குது ஆரஞ்சும் இங்க இருக்க ஆரஞ்சு ஈக்குவல் அப்பனா இட் இஸ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களே ப்ரோ அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னொரு ரன் பண்றேன் இப்போ நான் இதுவே வந்துட்டு நான் வந்து மேங்கோன்னு நான் கொடுக்குறேன் ஓகேவா மேங்கோன்னு கொடுத்து நான் ரன் பண்றேன் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் பாருங்க இப்போ இதுல ரெண்டுமே இல்லை ஏன்னா ஆப்பிளும் இல்லை ஆரஞ்சும் இல்லை அப்போ எனக்கு எது ரன் ஆகும் அப்போ வந்து எனக்கு வந்துட்டு இந்த டிஃபால்ட் வந்து ரன் ஆகும் ஓகேவா ஸோ நான் வந்துட்டு கேஸ்ல வந்துட்டு இதுவும் இல்லை ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்போ நான் வந்து டிஃபால்ட்னு சொல்லிட்டு இன்வாலிட் ஃப்ரூட் நேம் சொல்லிட்டு given பை யூசர்னு சொல்லிட்டு நீங்க பிரிண்ட் பண்ணிடலாம் ஓகேவா இதுதான் வந்துட்டு சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்றேன் ஓகேவா ஸோ யா ஸோ இன்னைக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம் ஆஃப் என் நம்பர்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன் ஆக்சுவலி வந்துட்டு சம் ஆஃப் என் நம்பர்ஸ் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு அண்ட் வந்துட்டு சம் ஆஃப் ஆர் நம்பர்ஸும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் ஓகேவா இந்த இருக்கிற 1 2 த்ரீ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகேவா சம் ஆஃப் என் நம்பர்ஸா ஓகேவா சம் ஆஃப் என் நம்பர்ஸ்னா என்னது யூசர் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண இது சம் பண்ணணும் ஓகேவா ஓகே இது வந்து நான் வந்து என்னோட ஐடியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இதை ஸோ ஐ கிளியர் திஸ் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு இன்ட்டு சாரி இன்ட்டுலாம் வேணாம் நம்ம டேரெக்டாக எடுத்துப்போம் ஃபார் லூப்பில் வந்துட்டு ஸோ வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து சம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் ஸோ வந்துட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வந்து ஃபார் லூப் வந்து நான் என்ன சொன்னேன் ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ நான் வந்துட்டு இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துருக்கிறேன் ஓ சாரி ஐ மைனஸ் சொன்னேன்
ஐ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் சம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணிக்கிறேன். இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சம் போட்டு பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு எஸ் அவுட் சம்முன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன அவுட்புட் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து லெஸ் தென் 5யா? ஆமா. அப்போ 1 வருது. 0 பிளஸ் 1 0 பிளஸ் 1 வந்து என்னது 1ன்னு வரும். ஓகேவா? ஓகே. என்ன இன்வாலிட் போட்டான். ஓ இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ 0 பிளஸ் 1னா 1ன்னு வருமா? அப்போ சம்மோட வேல்யூ 1ஆ இருக்குமா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி மேலே போகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆனால் அது 2ஆ மாறுது. அப்போ 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 5யா? ஆமா. அப்போ 2 ஆல்ரெடி சம்ல வந்து 1 இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்? 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது 3ன்னு மாறுமா? நெக்ஸ்ட் வந்து இங்க இப்போ சம்ல வந்து 3 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அது வந்து 3யா இருக்கான்னு வந்து பாக்குதா? பார்த்தோன்னே அப்புறம் 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 5யா? ஆமா. அப்பனா வந்துட்டு இங்க ஒரு 3 இருக்கா? அப்பனா வந்துட்டு 3 பிளஸ் 3 என்னது? 3 பிளஸ் 3 என்னது 6. ஓகேவா? அடுத்து 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 5யா? ஆமா. அப்பனா வந்து என்னது 6 பிளஸ் 4 எத்தனை? 6 பிளஸ் ஆல்ரெடி வந்து 6 வந்து சம்ல இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து 6 பிளஸ் 4 என்னது? 6 பிளஸ் 4 ஈக்குவல் டு 4. 6 பிளஸ் 4 என்னது 10. ஓகேவா? அடுத்து வந்து 5 அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதா? இன்க்ரிமெண்ட் வந்து 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5யா? அப்பனா ஆகுது. 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் இருக்கு. அப்பனா வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்பனா வந்துட்டு சம்ல வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து 10 இருக்கு. அப்ப 10 பிளஸ் 5னா என்னது? அப்ப வந்து 15. ஓகேவா? இப்ப அதனால சம்மோட வேல்யூ வந்துட்டு 15. ஸோ நீங்க வேணாலும் நோட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 போட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நம்பர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு 0 வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு நீங்க அதுல ஸ்டோர் பண்ற மாதிரி நீங்க வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ 15 நமக்கு ஆன்சர் வந்து அவுட்புட்ல வந்து இருந்துச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 1 to 10ன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே. இதுவும் அதே தான். ஓகேவா? ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஓகேவா? இதுக்கு நடுவில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் போடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இஃப் கண்டிஷன் படிச்சிருக்கோமா? அதில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன். ஈவன் ஆட் கண்டுபிடிங்க, அப்புறம் ஆட் ஈவன் கண்டுபிடிங்க. ஸோ ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் இது புரியும். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டேட்டா சக்ஸஸ் போக முடியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இஃப் கிளாஸ் நான் எழுதிக்கிறேன். இப்போ நான் இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள நான் வந்து என்ன கொடுக்க போறேன்னா எனக்கு வந்து சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 1 to 10. ஓகே. அப்பனா வந்துட்டு நான் இங்கே 5 வந்து நான் 10 மாத்திடுறேன். ஓகேவா? 10 மாத்திட்டு இப்போ நான் வந்துட்டு ஐ மாடுலோ இங்க ஐ மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது என்ன நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஓகேவா? என்ன பண்ண போறோம் இப்போ ஐ மாடுலோ சாரி 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 2 ஈக்குவல் டு போட்டேன். ஓகே. ஐ மாடுலோ நாட் ஈக்குவல் டு 0. அப்பனா ஐ மாடுலோ நாட் ஈக்குவல் டு 0னா என்னது? ஐ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0னா ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கும். இதுவே நாட் ஈக்குவல் டு 0னா நாட் ஈக்குவல் டு 0னா என்ன வரும்? 1 வரும், 3 வரும். 1 வந்துச்சுன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தானே? அப்ப 3 வந்தா நாட் ஈக்குவல் டு 0 தானே? 6 வந்தா சாரி 5 வந்தா நாட் ஈக்குவல் டு 0 தானே? ஸோ அவ்வளவுதான், ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் தான். ஓகே. இந்த இந்த ஆப்பரேட்டர் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன்ல. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகேவா? ஆக்சுவலி வந்துட்டு அண்டு கேட் ஆர் கேட் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நாட் கேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நாட் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இந்த இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா கமெண்ட்ல நான் போடுறேன். இப்படி வந்து நாட் கேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாட் ஓகேவா? அதாவது வந்து நாட் ஈக்குவல் டு நான் போடுறேன்னா நாட் ஈக்குவல். ஓகேவா? புரிச்சா? ஓகே. எழுதி பார்த்துக்கிறேன், எழுதி போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நாட் ஈக்குவல். ஓகே. ஓகே. நான் இதை ரன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10, 1 ஆர்லோ 2 ஈக்குவல் டு 0. 1 வந்து ஆட் நம்பர், 1 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்துட்டு 1 வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 பிளஸ் அடுத்து வந்துட்டு 0 பிளஸ் 1. ஸோ அதேதான், ஆல்ரெடி வந்துட்டு சம்ல வந்து 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு 0 பிளஸ் அண்ட் வந்துட்டு என்ன இருக்கு? இப்போ வந்து 1 வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு 1 வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஆமா. ஆனால் 2 மாடலோ 2 ஈக்குவல் டு 0 தான் வரும். ஆனால் நாட் ஈக்குவல் டு 0. அப்படினால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஆனால் இதுல இருந்து ஆட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 ஆட் ஆகுமா? எஸ், ஆட் ஆகும். அப்பனா என்னது 1 பிளஸ் 3. ஓகேவா? 1 பிளஸ் 3 ஈக்குவல் டு என்னது 4. ஓகேவா?
இப்போ 4 வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 4 வந்து இப்போ சம்ல இருந்து இருக்கா. நெக்ஸ்ட் வந்து 4 போகுது. 4 நாட் ஈக்குவல் வந்துரும். 5 வந்து வருது. அப்பனா வந்து என்னது? அப்பனா வந்து என்னது? 4 பிளஸ் வந்து என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ வந்து இது வந்து என்னது? 9 வந்துரும். நெக்ஸ்ட் வந்து 6 வரும். 6 வந்து இது வந்து ஈவன் நம்பர். ஸோ வந்து வராது. உள்ள வராது கண்டிஷன்ஸ்குள்ள. நெக்ஸ்ட் வந்து 7 போகும். அப்பனா வந்து 9 பிளஸ் 7 9 பிளஸ் 7 வந்து என்னது? 16. ஓகேவா? 16 வந்துரும். இப்ப 16 வந்து சம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7 7 சாரி 8 வருது. 8 வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து 9 வருது. அப்ப 16 பிளஸ் 9 வந்து என்னது? 16 பிளஸ் 9 வந்து என்னது? 25. ஓகே. அவ்வளவுதான். நமக்கு அவுட்புட் வந்து 25 வந்துச்சு. ஸோ அவ்வளவுதான். சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு என்னது? 25. அவ்வளவுதான். சிம்பிள் முடிஞ்சுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு நான் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் ஸோ இந்த நான் வந்து 1 2 3 மொத்தம் 3 ப்ராப்ளம்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 3 ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு டைட் அவுட் கொஸ்டினாக எடுத்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ வந்துட்டு பென் நோட் பென் வச்சு எழுதிட்டு ஒவ்வொரு அப்ரோச்சையும் வந்துட்டு டிரைவ் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் வந்து புரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ்.